ரிஷபம் ராசி நீங்க எதற்கும் ஆசைப்படுபவர் கிடையாது. அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் அன்பிற்கு மட்டும் நீங்கள் அடிமையான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எல்லார் மீதும் அதிகமாக அன்பும் வைத்து, அதிகமாக அக்கறையும் பாசமும் வைத்து, உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த பணமும் சரி, இழந்த உறவுகளும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒருவரை நம்பினால் உங்களுடைய கையில் இருப்பதை அப்படியே நீங்க கொடுத்து விடுவீங்க. அது பணம், பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது உங்களுக்கு சிறிதளவு நம்பிக்கை வந்தால் போதும். உங்களிடம் அவர் நன்றாக பேசினாலும் போதும், நீங்கள் உடனே அவர் உண்மையான மனிதர் என்று நீங்கள் உடனே நம்பி விடுவீங்க. அப்படி நம்பி கையில் இருக்கக்கூடிய பணத்தையோ கையில் இருக்கக்கூடிய பொருட்களையோ அப்படியே கொடுத்து விடுவீங்க. உங்களை ஏமாற்றியவங்க யார் தெரியுமா? உங்களுடைய உணவருந்திய தட்டில் கைகளை நினைத்தவர்களும், உங்கள் தோல் மீது கை போட்டு நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு ஆறுதல் கூறியவர்கள் தான் உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. உங்களுடைய காலமும் வாழ்க்கையும் போக போக பிற்காலங்களில் நீங்க அதனை நிச்சயமா தெரிந்து கொண்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது தெரியவும் செய்திருக்கும். இவர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று நீங்கள் யாரை நினைத்தீர்களோ அவரே உங்களுடைய நம்பிக்கையை சிதைத்த போது ஏற்பட்ட வலி என்பது 1000 இடி விழுந்ததற்கு சமம் என்று அனைவராலும் இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத வேதனைகளும் சிதைந்த நட்பும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உள்ளுக்குள்ள நீங்கள் எவ்வளவுதான் அழுதாலும் வெளியே சிரிப்பதில் நீங்கள் வல்லமை மிக்க ஒரு நபராக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. உங்களுடைய மனதில் இருந்த பாரத்தை யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைத்த போது உங்களை ஒரு பலவீனமானவர் என்று முத்திரை குத்தி விடுவார்களோ என்ற ஒரு பயமும் உங்களுடைய மௌனமாக இருக்க வைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க அழலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்க அழுது விட்ட வீணமானவர்கள், இவர்கள் எதற்கும் ஆக மாட்டார்கள் என்று உங்களை தேவையில்லாம சொல்லி உங்களுடைய மனதை குத்தி காட்டி விடுவார்களோ என்ற ஒரு காரணத்தினால் நீங்கள் மௌனமாகவே சில இடங்கள்ல இருந்திருப்பீங்க. நண்பர்கள் என்று நீங்க கருதியவர்கள் உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட போது மெதுவாக விலகிய அந்த நிமிடங்கள் உங்களுடைய மனதில் உலகில் நாம் தனிமரம் என்பதை உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்க போது நீங்க முதலா போய் நின்றுருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க உங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த சூனியத்தை நீங்க கடந்த விதம் ஒரு பெரும் போர் வீரனுக்கு நடந்த ஒரு சமமான சில விஷயங்களாக அனைவராலும் கருதப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. ஆனால் ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று யாரும் தெரியாது. இந்த ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய மன தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான காதலும் இருந்தது, உதாசீனமான பதிலும் அதற்கு நிச்சயமாக இருக்கவும் செய்தது. காதல் என்று வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆன்மாவையே கொடுத்து காதல் செய்வீங்க. அந்த ஒரு நபருக்காக உங்களிடம் இருப்பது அனைத்தையுமே நீங்க கொடுத்து விடுவீங்க. ஆனா உங்களுக்கு பதிலாக கிடைத்தது என்ன தெரியுமா? அலட்சியமும் ஒப்பிடுதலும் தாங்க கிடைத்தது. தேவையற்ற சந்தேகங்களும் மட்டுமே. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து ஏன் நம்ம அவங்க மீது காதல் பண்ணணும், அவங்களுடைய காதல் வழியில நம்ம ஏன் போய் சிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளையும் இது நிச்சயம் கேட்கவும் வைக்கும். நீங்க உண்மையாகத்தான் இருப்பீங்க. உங்களுடைய அன்பு அவங்களுக்கு சுமையாக பார்க்கப்பட்ட போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் இதுவரைக்கும் நடக்கப்பட்டது. பல காரியங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு நீங்க தொடங்கியிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை. ஆனா பாதியிலேயே அதை முடக்கப்பட்டிருக்கும். அது உங்களுடைய காதல் வாழ்க்கையால் உங்களுடைய வாழ்க்கை பாதியிலே முடக்கப்பட்டது போன்று உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய திறமை ஊரறிந்தும் இவருக்கு இது வருமா என்று உலகம் உங்களை சோதித்த போது உங்களுடைய நம்பிக்கை உங்களிடமிருந்தே விலகத் தொடங்கியிருக்கும். மற்றவர்கள் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க எப்பொழுதுமே வாழக்கூடாது. உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வையுங்கள். என்னால் இதனை செய்ய முடியும் என்று நீங்கள் செய்து காட்டுங்கள். மற்றவங்க சொல்றாங்க உனக்கு செட் ஆகாதுன்னா உடனே நீங்க உங்களுடைய மனதை மாற்றக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டணும். நீங்க மற்றவங்களுக்காக வாழலை, உங்களுக்காக வாழுவதை நீங்கள் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறீங்களோ அப்பொழுது தாங்க வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும். எனவே நீங்க எடுத்த அந்த ஒரு தவறான முடிவு தான் உங்களை இருட்டு அறைக்குள் தள்ளி இருக்கும். இதுதான் உண்மையான சில விஷயங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபமே காலம் உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடிவு செய்து விட்டது. அதுதான் இந்த ஒரு நாளாக இருக்கும். கிரகங்களின் சஞ்சாரங்கள் உங்களுடைய ராசிக்கு கவசமாக மாறப்போகிறது. பணவரவும் அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைத்துவிடும். இதுவரை வராத கடன்கள் இனிமே வசூலாக்கப்படும். பணத்தட்டுப்பாடு அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நீக்கப்பட்டு
ஒரு நிம்மதியான பெருமூச்சை நீங்க விட்டு விடுவீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முழுமைக்கும் அறிந்து கொள்வீங்க. முக்கியமா உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய திறமையை கண்டு பொறாமைப்பட்டவங்க அனைவருமே மறைந்து போவாங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடாது என்று உங்களை தடுத்து நிறுத்தியவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது மறைந்து போவாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்க தொடங்குவாங்க. ஒரு புதிய வேலை வாய்ப்போ அல்லது தள்ளி போன பதவி உயர்வோ உங்களை தேடி வந்துவிடும். இந்த ஒரு நேரத்தில் அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியையும் தேடி கொடுக்கும். இது வெறும் உயர்வு மட்டும் கிடையாது, உங்களுடைய கௌரவத்தின் ஒரு மீட்பு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்கள், புதிய நம்பிக்கை உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களை நீங்கள் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போவதே கிடையாது. உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உங்களுடைய மௌனத்தின் மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில நுழைந்து விடுவார். அது காதல் உறவோ, நட்பு உறவோ, ஏன் உங்களுடைய சொந்தக்காரர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு உறவு உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. உங்களை மாற்றணும், உங்களுக்குள்ள எனக்கு இதை பிடிக்கல அப்படின்னு எந்த விதமான விஷயங்களையும் உங்களிடம் குறையாக கூற மாட்டாங்க. பழைய கஷ்டங்கள் எல்லாம் கனவை போல மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில மறைந்து போக ஆரம்பிக்கும். இதுவரை என்னால் முடியுமா என்று யோசித்த உங்களுக்குள் என்னால் தான் முடியும் என்ற அபரிமிதமான தைரியங்கள் உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு புதிய நபர். உங்களுடைய வாழ்க்கையில மதிக்கப்படும் உங்களுடைய சூழ்நிலையும் பாசிட்டிவான மாற்றங்களும் உங்களுக்குள்ள நடக்கும். யார் உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ அவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. உங்களை மதிக்காதவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு உலகம் உங்களை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். ஒரு சிறிய மாற்றம் மட்டும் கிடையாதுங்க, இது உங்களுடைய வாழ்க்கையின் மறுபிறப்பாகவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ரிஷபமே, நீங்கள் இதுவரைக்கும் அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீண் போகவில்லை. அது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். இனி நீங்க எதற்கும் யாருக்காகவும் இறங்கி போக தேவையில்லை என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு தரப்போகின்ற இந்த ஒரு வாழ்வு மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். மற்றவங்க பொறாமைப்பட்டு உங்கள் மீது அவர்கள் கோபப்படுகின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு தேதி என்பது உங்களுடைய காலண்டர்ல ஒரு தேதியாக மட்டும் இருக்காது. இது உங்களுடைய கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமிர்தமான ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய கனவுகள் உயிர் பெற்று ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இதுதான் என்னுடைய புதிய ஆரம்பம் என்று உங்களுடைய மனது அந்த ஒரு நாளில் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாளில் அவ்வளவு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க பண்ண வேண்டுங்க. ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை பேப்பர்ல இந்த ஒரு பேனாவால இதை எழுதி மட்டும் நீங்க ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்க. இது செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு வெற்றிகளானது கிடைக்கும். ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அதில் பச்சை நிற மையான பேனாவானது இருந்தால் மிகவும் நல்லது. இருப்பவர்கள் அதனை வைத்து எழுதுங்கள். இல்லை என்றால் ப்ளூ கலர் பேனாவை எடுத்து கொள்ளுங்கள். எடுத்து என் குடும்பத்தில் அமைதி, பணவரவு, நிலைத்தன்மை பெருகட்டும் என்று 9 முறைகள் ஒன்றன் பின் ஒன்றாக 9 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். எழுதிவிட்டு அந்த ஒரு பேப்பரை மகாலட்சுமி தேவி இருக்கிறார்கள் அல்லவா, மகாலட்சுமி தேவியின் படத்திற்கு கீழ் வைத்து வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இதனை நீங்க கோவிலில் வைத்து வழிபட்டாலும் சரி, இல்லை என்றால் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமியின் பாதத்திற்கு அடியில் வைத்து நீங்க விளக்கை மகாலட்சுமி தேவிக்கு ஏற்றி மனதார மகாலட்சுமி தேவியை வணங்கி மகாலட்சுமி தேவிக்கு முன்பு சில நிமிடங்கள் நீங்கள் தியானம் செய்து உங்களுக்கு வேண்டியவற்றை பேப்பரில் 9 முறைகள் எழுதிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டால் போதும், அப்படியே அது உங்களுக்கு நடக்கவும் ஆரம்பிக்கும். இதை நீங்கள் வீட்டில் செய்தாலும் சரி, இல்லை என்றால் கோவிலில் வைத்து செய்தாலும் சரி. ஆனால் அந்த பேப்பரை மகாலட்சுமி படத்திற்கு கீழே மட்டும் வைத்து வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் தீபம் ஏற்றி பண நெருக்கடி குறைய, மன அமைதி கிடைக்க உதவும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இதனை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. கொண்டே தாங்க இருக்கும். ரிஷபமே, நீங்கள் இதுவரைக்கும் அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீண் போகவில்லை. அது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். இனி நீங்க எதற்கும் யாருக்காகவும் இறங்கி போக தேவையில்லை என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு தரப்போகின்ற இந்த ஒரு வாழ்வு மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். மற்றவங்க பொறாமைப்பட்டு
உங்கள் மீது அவர்கள் கோபப்படுகின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு தேதி என்பது உங்களுடைய காலண்டர்ல ஒரு தேதியாக மட்டும் இருக்காது. இது உங்களுடைய கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமிர்தமான ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய கனவுகள் உயிர் பெற்று ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இதுதான் என்னுடைய புதிய ஆரம்பம் என்று உங்களுடைய மனது அந்த ஒரு நாளில் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாளில் அவ்வளவு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க பண்ண வேண்டுங்க. ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை பேப்பர்ல இந்த ஒரு பேனாவால இதை எழுதி மட்டும் நீங்க ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்க. இது செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு வெற்றிகளானது கிடைக்கும். ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அதுல பச்சை நிற மையான பேனாவானது